கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் அழகினாலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நமது தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணையை எப்படி கட்டினார்கள் என்று தமிழ்நாட்டில் இருந்த பல அரசர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்தியாவின் பல பகுதிகளை ஆண்ட அரசர்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உலகத்தில் உள்ள அநேக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காவேரி ஆற்றின் நடுவில் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றின் நடுவே எப்படி இவ்வளவு பெரிய அணையை கட்டினார்கள் என்று பெரிய கேள்வி இருந்தது. இந்த சூழலில் 1839ஆம் ஆண்டு வெள்ளையர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தபோது உயர் திரு ஆர்தர் காட்டன் என்ற பிரிட்டிஷ் என்ஜினியர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அதில் காவேரி ஆற்றுக்கு நடுவில் 5000 கிலோ எடை கொண்ட பல பாறைகளை பல யானைகளை கொண்டு இறக்கி இந்த அணை கட்டப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடுகிறார். யானைகளை வைத்து இந்த அணை கட்டப்பட்டுள்ளதால் அதை சோழர்களே கட்டியிருக்க முடியும் என்று கூறுகிறார். அதற்கு பல சான்றுகளை சொல்லிவிட்டு இந்த அணையை கட்டியவர் ராஜராஜ சோழனின் முப்பாட்டன் கரிகால் சோழன் என்று குறிப்பிடுகிறார். கல்லணை நம்முடைய தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். இதே போலவே நமக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களை முன்கூட்டியே ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலரை தண்ணீரில் கழுவி அவர்களை நன்றாக கவனித்து அலங்காரம் செய்வதை இந்த வசனங்கள் விவரிக்கின்றன. அவற்றை சுத்தம் செய்து நறுமண எண்ணெயை தடவினார். அவர் அவர்களுக்கு நேர்த்தியான ஆடைகளையும் பேட்ஜர் தோல் செருப்புகளையும் அணிவித்தார். தேவன் அவர்களை எல்லா விதமான ஆபரணங்களாலும் அலங்கரித்து இஸ்ரவேலின் தலையில் அழகான கிரீடத்தையும் வைத்தார். கர்த்தரின் தாராளமான அன்பு மற்றும் கவனிப்பின் காரணமாக இஸ்ரவேல் அழகில் சிறந்து விளங்கியது மற்றும் அரச நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அவர்கள் தேசங்களுக்கு இடையில் புகழ் பெற்றனர். மேலும் கர்த்தர் அவர்களுக்கு வழங்கிய கடவுளின் மகிமையின் காரணமாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது. அது அவர்களால் அல்ல, கர்த்தரால் உண்டானது. பழைய உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட போது இருந்ததை விட புதிய உடன்படிக்கையின் கீழ் இயேசு கிறிஸ்துவில் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பழைய உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரவேலிற்கு கடவுளின் ஆசீர்வாதத்தின் ஒவ்வொரு அம்சமும் புதிய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கையை விட அதிக அளவு மகிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே எங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உடைய வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கைவிடாமல் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளெஸ் யூ.